பாருங்க ஏன் நினைவு கூறாராம் வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் இஸ்ரவேலரை புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இங்க இஸ்ரவேல் பிள்ளைங்க 400 வருஷமா அடிமையா இருக்காங்க. இந்த அடிமைத்தனத்துல ரொம்ப கொடுமைப்படுத்தப்படும் போது அவங்க கண்ணீரோடு பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். நல்லா கவனிங்க, நீங்க படுற வேதனையை பார்க்கறதுக்காக கண்ணோக்கல, நினைவு கூறல. மாறாக அவர் எதற்காக நினைவு கூர்ந்தார், எதற்காக கண்ணோக்கி பார்த்தா, உங்களை விடுதலையாக்குவதற்காக. அன்றைக்கு இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது போல, எகிப்தியருடைய கைக்கு அவர்களை தப்புவித்தது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் தப்புவிக்கும்படியாக தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அந்த யகாசியேல் தேவனால நினைவு கூறப்பட்டவனாக இருந்தது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்தா நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நினைவு கூறுகிற ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா? கர்த்தர் நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா? நம்முடைய சுபாவங்க இருக்கா? கர்த்தரிடத்துல நமக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த யகாசியேல் கிட்ட காணப்பட்ட ஒரு மேலான குணம் என்ன? அவன் எப்போதும் பரத்தை நோக்கி பார்க்கிறவனா இருந்தான். இஸ்ரவேலை போல எப்போது என்னை நினைவு கூறுவீங்க அப்படி சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் சும்மா வந்துருமா? இஸ்ரவேலர்கள் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க? சீஷர்கள் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க? வேதம் சொல்லுகிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க எருசலேம்ல போய் காத்திருங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே சீசர்கள் என்ன பண்ணாங்க? மேல் வீட்டு அறையில வந்து அவங்க ஜபத்துல தரித்திருந்தார்கள், காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜபத்துல இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஜபத்துக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நாம நிரப்பப்படுவதற்கும் தொடர்பு உண்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவன் அபிஷேகத்தால நிரப்பத்துக்கு நிறைய வழியை வச்சிருக்காரு. அதுல ஒரு வழி என்னது? ஜபம். இன்னைக்கு ஜபத்தினால சீஷர்கள் வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு யகாசியேல் அதை தான் செய்தான். கர்த்தரால் நினைவு கூறப்படுவதற்கு எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது, இந்த கடல்ல வாழ்கிற எல்லா பிராணிகளும் எப்போது அவர் எனக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று சொல்லி ஆவென்று திறந்து அவரை நோக்கி பார்க்குமா. அவர் கொடுக்க அது வாங்கி கொள்ளுமா. அவர் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணும்? திகைக்கும், மறித்து மாண்டு போகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமாவுமே வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார்.